உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காணி விடுவிப்பு, கடற்தொழில் அமைச்சரின் அறிவிப்பு. இந்தியாவிற்கு பறந்தார் ஜனாதிபதி அனுர. யாழில் பல்பொருள் விற்பனை நிலையங்களில் திருடும் கும்பல், வெளியான முக்கிய அறிவிப்பு. வெளிநாடொன்றில் இருந்து நாடு கடத்தப்பட்ட பெண், பலரை நாடு கடத்துவதற்கு நடவடிக்கை. தமிழர் பகுதியில் கிறிஸ்தவ ஆலயத்திற்கு அருகில் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞன். தாய்லாந்து திருவிழாவில் குண்டுவெடிப்பு, 3 உயிரிழப்பு, பலர் படுகாயம். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் காணப்படும் காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்படும் என்று கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் எதிர்வரும் காலங்களில் 2624.29 ஏக்கர் நிலப்பரப்பு விடுவிக்கப்படும் என்று கடற்தொழில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றிலேயே இவ்வாறான விடயத்தை பதிவிட்டுள்ளார். படையினரிடம் உள்ள காணிகள் 2025ஆம் ஆண்டு முதல் படிப்படியாக விடுவிக்கப்படும். அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அத்துடன் யாழ் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட மேல்குடியேற்றம் மற்றும் அபிவிருத்தி திட்டங்களுக்காக இந்த வருடம் 1303.42 மில்லியன் ரூபாய் நிதி செலவழிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று உத்தியோகபூர்வ விஜயமொன்றை மேற்கொண்டு இந்தியாவிற்கு சென்றார். இன்று முதல் 17ஆம் தேதி வரை இந்தியாவில் தங்கியிருந்து பல்வேறு உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த விஜயத்தை மேற்கொள்கிறார். ஜனாதிபதியை வரவேற்பதற்கு டெல்லியில் ஏற்பாடுகள் பூர்த்தியாகி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நகர் பகுதிகளை அண்மித்துள்ள பல்பொருள் விற்பனை நிலையங்களில் திருடும் கும்பல்கள் தொடர்பான தகவல்கள் கிடைத்தால் அறிய தருமாறு போலீசார் பல்பொருள் விற்பனை நிலையங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். அண்மையில் பல்பொருள் விற்பனை நிலையங்களுக்கு 3 அடங்கிய கும்பல் சென்று அங்கு பொருட்களை வாங்குவது போல சில பொருட்களை திருடி தமது ஆடைகளுக்குள் மறைத்து எடுத்து சென்றமை தொடர்பான காட்சிகள் விற்பனை நிலையங்களில் பொருத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ளது. இந்த கும்பல் தொடர்ச்சியாக இதுபோன்ற திருட்டுகளில் ஈடுபட்டு வருவதனால் அவர்கள் தொடர்பான தகவல்களை அறிந்தால் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு அறிவிக்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். திருகோணமலையில் உள்ள மூதூர் சகாயபுரம் கிறிஸ்தவ ஆலயத்திற்கு அருகிலிருந்து இளைஞர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த இளைஞனின் சடலம் இன்றைய தினம் மூதூர் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. மூதூர் சகாயபுரம் பகுதியைச் சேர்ந்த 25 வயதான அண்டன் பிரஜதீத் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறித்த இளைஞன் எவ்வாறு உயிரிழந்தார், கொலையா தற்கொலையா என்பது குறித்து இதுவரை கண்டறியப்படவில்லை. இந்த விடயம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இஸ்ரேலில் இருந்து 17 இளைஞர்கள் நாடு கடத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வேலை ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேலுக்கு வேலைக்கு சென்றவர்களே இவ்வாறு நாடு கடத்தப்பட உள்ளனர். விவசாயத்துறைக்கான வேலை விசாவில் இஸ்ரேலுக்கு சென்றவர்கள் அந்த பணியிடங்களில் இருந்து தப்பிச் சென்று பேக்கரிகளில் பணிபுரியும் போது உள்ளூர் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் வெளிநாட்டு பணியாளர்களை தொடர்ந்தும் கண்காணித்து வரும் நாடு என்றும் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு பணியாளர்கள் இஸ்ரேலில் பணிக்கு வந்த பின்னர் அவர்களது விசா வகையை வேறு விசா வகைக்கு மாற்றுவதற்கான சட்டம் இல்லை என்று இஸ்ரேல் அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதேவேளை தாதியர் பணிக்காக 1 வருடத்திற்கு முன்னர் இஸ்ரேலுக்கு சென்ற இலங்கை பெண் ஒருவரும் சேவை நிபந்தனைகளை மீறியதன் காரணமாக இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னதாக திருட்டு குற்றச்சாட்டில் சிக்கிய இலங்கையர் ஒருவரை நாடு கடத்த அந்நாட்டு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்தில் இடம்பெற்ற திருவிழா கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் சிக்கி 3 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் தாய்லாந்தின் தக் மாகாணத்தில் உள்ள உம்பாக் நகரில் வருடாந்த திருவிழா நடைபெற்றது. இதன்போது விழாவில் கலந்து கொண்ட 2 தரப்பினருக்கிடையே கைகலப்பு ஏற்பட்டது. இதனால் கோபமடைந்த சிலர் அந்த கூட்டத்தை நோக்கி வெடிகுண்டு வீசியுள்ளனர். இந்த சம்பவத்தில் 3 பேர் உயிரிழந்ததுடன் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் மீட்புப் படையினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
படுகாயமடைந்தவர்களில் பலர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதால் உயிரிழப்பு எண்ணிக்கை உயரும் என்று அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே இச்சம்பவம் தொடர்பாக அந்நாட்டு போலீசார் இருவரை கைது செய்து விசாரணையினை மேற்கொண்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழில் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காணி விடுவிப்பு, கடற்தொழில் அமைச்சரின் அறிவிப்பு. இந்தியாவிற்கு பறந்தார் ஜனாதிபதி அனுர. யாழில் பல்பொருள் விற்பனை நிலையங்களில் திருடும் கும்பல், வெள்ளையான முக்கிய அறிவிப்பு. வெளிநாடொன்றில் இருந்து நாடு கடத்தப்பட்ட பெண், பலரை நாடு கடத்துவதற்கு நடவடிக்கை. தமிழர் பகுதியில் கிறிஸ்தவ ஆலயத்திற்கு அருகில் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞன். தாய்லாந்து திருவிழாவில் குண்டுவெடிப்பு, 3 உயிரிழப்பு, பலர் படுகாயம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.